வணக்கம். வழக்கறிஞர் கோபிநாத், தலைவர். வழக்கறிஞர் கோபிநாத், இந்து முன்னேற்ற கழகம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே இந்து மக்கள் அரசியல்லையே புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இப்போ வந்துட்டு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதை போல நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் படத்துல நடிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி விஜய். ஆனா சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தப்படுது. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் வருத்தமும் கிடையல. அவரவர்கள் அவருடைய மதத்தை எப்படி பேணி காத்து வளர்க்கிறார்களோ அதே போல இந்து மக்களும் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து தொன்மையும் காத்திட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இந்த மும்மொழி கல்விக் கொள்கை அதெல்லாம் கண்டிப்பா வேணுங்க. ஏன்னா இந்த அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இல சேர்த்து எல்லாருமே 3 மொழி படிக்கிறாங்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி படிக்கிறாங்க. ஆனா ஏழை மாணவர்கள், கூலி தொழிலாளர்கள், வாழ்வாதாரம் இல்லாதவர்கள், அதாவது அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் இங்கிலீஷ், தமிழ் மட்டும்தான் படிக்கணும், ஹிந்தி படிக்க கூடாது அப்படிங்கிறது மிக 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 கொடிய பாரபட்சமானது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு யார் என்ன எப்படி போனா என்ன அப்படின்னு அவர் அரசியல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தொலைநோக்கு சிந்தனையுடன் இத்தனை நாள் இவ்வளவு பிரதமர்கள் இருந்தார்கள், யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆளுமையால் இன்று உலகம் எங்கும் நம் இந்தியாவை மிக பெரிய இடத்தில் வைக்கக்கூடிய அளவிற்கு சித்தாந்தம் உருவாகி இருக்கிறது. நேற்று சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் பிரதமர் சொல்லியிருக்காரு, மிக பலமை வாய்ந்த இந்தியா எங்களுடன் நட்புணர்வோடு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதனால நம்ம இந்திய மக்களை, அதாவது இந்து மக்களை கிடையாது, நாட் ஒன்லி ஹிந்துஸ், இந்திய மக்களை, நோட் திஸ் பாயிண்ட், இந்திய மக்களை எந்த மதமாக இருந்தாலும் சரி அனைவருமே மும்மொழி கொள்கை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறப்ப அந்த இந்தியோடைய கொடுமை எப்படி இருக்குது, இந்தி தெரியாதவர்கள் எவ்வளவு புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று நான் டைரக்டா பார்த்தேன். ஆக மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக தமிழகம் வரவேற்க வேண்டும், அதை கொண்டு வேண்டும். ஹிந்தி படிக்க மாட்டேன், நாசமா போறோம், நாசமா போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, எவன் நாசமா போறது பிரச்சனை இல்லை. ஆனால் அறியாமையில் இருக்கக்கூடிய இந்து மற்றும் அல்லாது ஏழை குழந்தைகளுக்கு கண்டிப்பான முறையில மும்மொழி கல்விக் கொள்கையை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறை நீண்ட ஆண்டுகளே, நான் என்ன திருப்பி திருப்பி சொல்றேன்னா நீங்க தவறாக நினைச்சு கூடாது, இஸ்லாமியருடைய மசூதி அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கு, கிறிஸ்துவருடைய தேவாலயங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டிலே இருக்கு. அட ஏன் நீங்க அந்த இந்து கோயிலை மட்டும் ஒரு அறநிலைத்துறைன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு இடிஸ் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? எங்களுடைய கோயில்களை காப்பதற்கு எங்களிடம் சிவனடியார்கள் இருக்கிறார்கள், எங்களிடம் மிகப்பெரிய ஆதீனங்கள் இருக்கிறார்கள், சங்கராச்சாரியர் போன்ற மிக மாபெரும் மனிதர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அதை நாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அறநிலைத்துறை அப்படி பார்த்துதான் ஏதாவது நல்லது செய்தா? போன ஆட்சியில் அறநிலைத்துறை செய்த ஊழல்களை உடனடியாக இந்த ஆட்சி சிறப்பு குழு போட்டு உடனடியாக அது கண்காணித்து அதை வெளிக்கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா நான் என் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மற்றும் உயர் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆக இனி வரும் காலங்களில எல்லாருமே விழித்து கொண்டார்கள், அனைத்து சமுதாயம் விழித்து கொண்டது. ஆனால் இந்து சமுதாயம் மட்டும் இன்னும் விழித்து கொள்ளவில்லை என்ற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. எனவே தயவு செய்து அனைத்து இந்துக்களும் இந்து மக்களும் யார் நமக்கு நல்லது செய்கிறார்கள், யார் நம் இந்தியாவினுடைய இந்துக்களின் தொன்மையை நல்லது செய்கிறார்கள் என்று கூறி ஓட்டுகளை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறேன். மேலும் நம்மளுடைய இந்து முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் மட்டுமே வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருந்தது. இன்னும் ஒரு மாதத்திலே அல்லது ஒரு வாரத்திலேயே அருகில் இருக்கக்கூடிய கேரளா மற்றும் கர்நாடகா மற்றும் ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலே நம்முடைய இந்து முன்னேற்ற கழகம் விரிவடையும் என்பதால் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய தலைமையை நான் ஏற்றுக்கொண்டு இந்த தமிழக மாநிலத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு
மாநில தலைவராக திரு கோவையைச் சேர்ந்த சிவாஜி அவர்களை நான் நியமிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என்னுடைய மாநில பொதுச் செயலாளராக திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை நியமிக்கிறேன். இனி வரும் காலங்களில் எங்கெல்லாம் இந்துத்துவாவிற்கு இந்துக்களுக்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் எந்த சமரசமின்றி எங்களுடைய சட்டப்படியும் மற்றும் ஜனநாயகப்படியும் போராட்டங்கள் தொடரும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி. பல ஆண்டுகளா நடந்துட்டு இருக்கு சார். அதை நீங்க லஞ்சம் சொல்லாதீங்க. லஞ்சம் சொல்றது தவறான கருத்து. அர்ச்சகர்களை ஏதோ அவரோட வயிற்று அர்ச்சகருக்கு நீங்க ஒழுங்கா சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவன் வேலையை பார்ப்பான். அதுதான் அறநிலையத்துறைங்கிற ஃபார்முலாவே தவறு. அந்த ஒண்ணு அந்த இதை சிஸ்டமேட்டிக் பண்ணுங்க, இல்லாட்டி அதை கழிச்சிருங்க. செயல்கள் இப்போதான் பச்சை குழந்தை 10 ஆண்டுகள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. ஆனாலும் கூட சினிமா பாணியில் போய்கொண்டிருப்பதாக என்னுடைய கருத்து. ஆனால் அவர் சிறப்பாக அரசியல் செய்தால் நாங்கள் கண்டிப்பாக வரவேற்போம், தவறும் பட்சத்தில் எதிர்ப்போம். சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு, நீங்களே தான் போட்டுட்டு இருக்கிறீங்க. நேற்று தென்காட்சியில வெட்டு, இங்க ஒரு வெட்டு, நேற்று மட்டுமே 3 பிரச்சனைகள். அங்கே இப்போதான் பொறுப்பேற்று இருக்கிறதுனால காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து மிக மிக அருமையான நேர்மையான அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தால் கண்டிப்பாக தமிழகம் சட்ட ஒழுங்கில் காக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. அருமையான டிஜிபிங்க. இந்த டிஜிபி நான் அவர் சென்னையில் ஆணையராக இருக்கிறப்ப அவருக்கு எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஸோ விஜய் செய்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னால் கான்ப்ரமைஸ் இல்லாமல் நேர்மையான அதிகாரிகளை அவர் போடுறாரு. அது இந்து முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. எதுக்குங்க ஆட்சிக்கு முதல்ல வரவேற்பு கொடுத்தோம். ஆனா இப்ப இந்த குதிரை பேரம் எல்லாம் தவிர்த்து ஜனநாயக முறைப்படி அவர் போனாருன்னா நான் மட்டும் இல்ல யாருமே எதுக்க மாட்டாங்க. நீங்க உடனடியாக போய் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா 3 பேரை பண்ண சொல்றது, அவங்களை கொண்டு கட்சியில சேர்க்கறதுங்கிறது நான் மன்னிச்சிடலாம், நான் மறக்கலாம். ஆனா மக்கள் எல்லாரும் உங்கள் வாயில் டிஜிட்டல்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது அவருக்கு அவப்பேரு. அவரவர்கள் வீட்டு பிள்ளைகளை விட்டு அந்த வீட்டை வளரணும். ஊரா வீட்டு பிள்ளைகளை வளர்த்தால் அந்த வீடம் நிரந்தரம் ஆகாது என்பதை நான் தாழ்மையுடன் சேர்த்துக் கொள்கிறேன்.